பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜி கதிர் இவங்களோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, இந்த வாரமே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க கொண்டு போகிற போக்கை பார்த்தா கண்டிப்பாக இன்னும் 2 வாரம் கொண்டு போவாங்களாட்டுக்கு இந்த மேட்டரையே. ஸோ இப்போ முத்துவேல் வந்து சூசைடு அட்டன் பண்ணுறதுக்காக ரூமை பூட்டிக்கிட்டு தூக்கெல்லாம் போட்டுக்க ரெடி ஆகிடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம கோபி கதவை உடச்சிட்டு வந்து காப்பாற்றிடுறாரு. என்ன மாமா நீங்களே இப்படி பண்ணுறீங்க, இந்த மக்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படி தான் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே வீட்டை எட்டி எட்டி பார்க்குறாங்க. அங்கே வர்ற ராதிகா கிட்ட தான் நம்ம பாண்டியன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ராதிகாவும் பாண்டியன்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. பாண்டியனும் ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான சீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியலட்சுமியை தான் காமிச்சாங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோரை வந்து கொஞ்ச நாள் தான் காமிச்சாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக ராஜியை காமிக்கிறாங்க. ராஜி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக தன்னோட அப்பா அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அங்கே வர்ற கண்ணன் வந்து மீண்டும் ராஜியை மிரட்டிட்டு விட்டுட்டு ஓடிப்படுறாரு. என்னத்துக்கு என்னை தனியாக விட்டு வெளியில் போகிற அப்படிங்கிற மாதிரி ராஜும் கேட்குறாங்க. நீ தனியாக உட்காந்து அழுதுகிட்டுரு அப்படின்னு சொல்லி தெனாவட்டா சொல்லிவிட்டு கண்ணன் வெளியில் போகிறாரு. கண்ணன் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.